ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க இப்போ பார்க்க போகிறோம். ஆனால் பிடிச்சவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெசிபி. ஏன்னா நம்ம விருந்துக்கு போனோன்னு வச்சுக்கோங்க, என்ன தான் சாப்பிட்டாலும் கடைசியாக இந்த தயிர் சாதம் சாப்பிட்டு தயிர் சாதம் சூப்பர் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு ரெசிபிங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு தயிர் அலர்ஜி இருக்குது, சாப்பிட மாட்டாங்க. எங்கள் வீட்டில் 7 பேர்னா 3 பேர் தயிர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது பிடிச்சவங்களுக்கு அமிர்தமாட்டம் இருக்கும். இப்போது அதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாங்க. 1/4 கப் அரிசியை ஊற வச்சுட்டு நல்லா குழைய வேக வச்சு வடித்து வச்சுருக்கேன். நல்லா இதை பிசைஞ்சு வச்சுருக்கேங்க. எப்போவுமே தயிர் சாதம் செய்கிறப்ப நம்ம கஞ்சி வடிச்சிட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதில் 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துட்ருக்குங்க. காய்ச்சி ஆறின பால் அது. கூடவே உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இது கூட தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் ஒரு 1/4 கப், நல்ல க்ரீமியான கெட்டியான தயிர், வீட்டிலேயே புற ஊற்றுனது. அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. எப்போவுமே கஞ்சி வடிச்சிட்டு செய்கிறப்போ நமக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கலந்து வைக்கிறோமோ அப்படியே இருக்கும். இப்போ தாளிப்பு எப்படின்னு பார்க்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்ருக்கேன். அதில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சமாகவும் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்தியும் போட்டு நல்லா க்ரன்ச்சியாக நிதானமாக வறுத்துக்கலாம். இது நம்ம சாப்பிட்றப்ப கடிப்படுறப்ப நல்லாயிருக்கும் தயிர் சாதத்தோட. சும்மா ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு சின்ன பச்சை மிளகாவும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, இது கூட சின்ன வெங்காயம், இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம். இதுக்கு வணங்குற அளவுக்கு சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, வெங்காயத்துக்கான உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், நல்லா வதக்கிட்டு அதை ஆற வச்சு நாம் அந்த தயிர் சாதத்தோடு சேர்த்துக்கணும். இது பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணுங்க. இதை ஆறட்டும். ஆறின பிற்பாடு சேர்த்துக்கலாம். இதை கொட்டி வச்சிடலாம். மேலே கொட்டி வச்சுட்டு நம்ம சாப்பிட்றப்ப கலந்துட்டு சாப்பிட்டா அந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் க்ரன்ச்சியாக வாயில் வரும். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. இதை நம்ம இப்போவேவும் கலந்து வச்சிடலாம். நம்ம அந்த க்ரன்ச்சினஸ்ஸுக்காக தான் நான் கடைசியாக சாப்பிட்றப்ப கலந்திங்கன்னா தயிர் சாதமே நல்ல வாசனையோடு இருக்கும். இதை நம்ம வேறு எதுவுமே வேணாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதுவே போதும், தயிர் சாதம் செய்ய அடிக்கடி அப்படின்னு சொல்லிடுவாங்க. நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் க்ரீமியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புங்க. கொஞ்சம் கூட மிச்சமே வராது. பிடிச்சவங்க அவ்வளோ அருமையாக விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த தயிர் சாதத்தை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். திரும்ப திரும்ப இதே மாதிரியே தயிர் சாதம் செய்யின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. க்ரீமியாக சூப்பராக இருக்கும். கெஸ்ட்டுக்கெலாம் வந்தால் செஞ்சு கொடுத்து பாருங்கள். எப்படி இதை செஞ்சேன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.